friends, welcome to Kitty's Kitchen. இன்னைக்கு நம்ம Kitty's Kitchenல சன்னா மசாலா, சோலா பூரி வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முந்தின நாள் நைட்டே சன்னாவை ஊற வச்சுக்க போறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அது ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கலாம். சன்னா 8 மணி நேரம் ஊறணும். அதுக்காக தான் நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். காலையில பார்க்கலாம். சன்னா நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நம்ம இத ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். ஊற வச்சிருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிர வேணாம். நம்ம சன்னாவை அதிலேயே வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமா சேர்த்திராதீங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போறேன். மீடியம் ஃப்ளேம்ல 8 விசில் விட்டுக்க போறேன். இப்போ நம்ம அப்படியே சோலா பூரிக்கு மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், சுகர் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சோலா பூரி வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நார்மல் பூரி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னைக்காச்சும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நம்ம மாவு எவ்வளோ நேரம் பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும். நான் இப்போ நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் இன்னும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கையில் ஒட்டல. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பிசைஞ்சுக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ட்ரை ஆகாமல் இருக்க மேலே இன்னொரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம சன்னாவும் வெந்து வந்துருச்சு. பார்க்கலாம். நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது வீட்டிலேயே அரைச்சது, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாமே எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா சன்னா மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே அரைச்சது. இது எப்படி அரைக்கணுங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம்.
இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதுலேயே ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, கிரேவி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்க போகிறேன். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நல்லா கலந்துட்டு கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ சோளா பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கட்டை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் சோளா பூரி நல்லா புஃப்னு வரும். இப்போ இதோட ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நல்லா புஃப்னு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே ஈஸியாக சோளா பூரி செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.